பந்தியிலானாலும் சரி, பத்மு தீவிலானாலும் சரி, விழுந்தால் அவரிடம் விழுங்கள். இங்கே விழுக என்பது எதை காண்பிக்கிறது தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக நம்மை விட்டு கொடுக்கிறது, கர்த்தருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கிறது. கர்த்தரிடத்திலே நான் தோற்றுவிட்டேன் என்று சொல்லலாம். உண்மையிலே கர்த்தரிடத்தில் தோற்கிறவர்கள், தங்களை விட்டு கொடுக்கிறவர்கள், நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி சரண்டர் பண்றாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறவங்க, அவங்க தான் ஜெயிப்பாங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் பாதத்தில் விழுகிறான். வேற எங்கேயுமே விழல. பத்மு தீவில் இருந்தாலும் பத்மு தீவில் விழவில்லை, அவன் பாதத்தில் விழுகிறான். பாவம் நிறைந்த உலகத்திலே நாம் இருந்தாலும் பாவத்தில் விழாமல் அவர் பாதத்தில் விழுகிறவர்களாய் நாம் காணப்படுவோமே. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய மகத்தான கிரியைகள் வெளிப்படும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், இதே பத்மு தீவுல தான் பரலோக காட்சி அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அநேக காரியங்கள் அவனுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அவனை கொண்டு உலகத்தின் முடிவு, பிசாசின் முடிவையே கர்த்தர் எழுத வைத்தார். யாரை கொண்டு? அவர் பாதத்தில் விழுந்தவனை கொண்டு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேறு எங்கும் விழாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அதே நேரத்தில் கர்த்தர் சமூகத்தில் விழுவதற்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நான் விழுந்தால் அவரிடத்தில் தான் விழ வேண்டும், அவர் பாதத்தில் தான் விழ வேண்டும். ஆமென். நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன் என்று சுலேமியால் உன்னத பாட்டிலே சொல்லி இருக்கிறாள். அதுபோல அவருடைய அன்பினால் ஈர்க்கப்பட்டு அவருடைய பிரசன்னத்திலே காணப்படுகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் வேறு எங்கும் விழுவதற்கு தேவன் அனுமதிக்கவே மாட்டார். நம்மை விழத்தள்ள நினைக்கிற சத்துருதான் வெட்கப்பட்டு விழுந்து போவான். கர்த்தர் நம்மை இப்படி நடத்துவார்.